இதுதான் நம்ம சாஃப்ட்வேரோட டேஷ்போர்ட். இப்போ நம்ம பில்லிங் சாஃப்ட்வேரில் எப்படி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம எப்போ போடுவோம் அப்படின்னா, நம்ம சப்ளையர்ட்டேருந்து வாங்கின ப்ராடக்ட் ஏதாவது டேமேஜாக இருக்குது, இல்லை நம்ம ஆர்டர் போட்டதுக்கு பதிலாக வேறு ப்ராடக்ட் மாறி வந்துடுச்சு அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை நம்ம சப்ளையருக்கு ரிட்டர்ன் போடுவோம். இப்போது அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடுறதுக்கு பர்ச்சேஸில் போய்ட்டு பர்ச்சேஸ் ப்ராடக்ட் போய்க்குங்க. இப்போது எந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடணுமோ அந்த பர்ச்சேஸை நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஆக்ஷனில் போய்ட்டு ரிட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம எந்தெந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் இன்வாய்ஸ் நம்பர். இப்போது ரிட்டர்ன் இன்வாய்ஸ் நம்பர் உங்களுக்கு ரிட்டர்ன் போட்டதுக்கு அப்புறம் ஜெனரேட் பண்ணி வரும் அப்படின்னா நீங்கள் இப்போ அதை எம்டியாக விட்டுடலாம். ரிட்டர்ன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் இன்வாய்ஸ் ஷீட்டும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் லொக்கேஷன். இப்போது நீங்கள் ஒரே ஒரு லொக்கேஷன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த லொக்கேஷன் செட் ஆகிடும். இதே மல்டிபிள் லொக்கேஷன் ஷாப்பாக இருந்தால் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ரிட்டர்ன் போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுக்கணும். நான் குவான்டிட்டி இப்போது கொடுக்குறேன். ரிட்டர்ன் பண்ணுற குவான்டிட்டியை கொடுத்ததுக்கு அப்புறம் கிரியேட் ரிட்டர்ன் கொடுத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கிரியேட் ஆகிடும். நம்ம இப்போ ஆக்ஷனில் இந்த ரிட்டனை வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். நம்ம ரிட்டர்ன் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். நான் அப்டேட் பண்ணி காட்டுறேன். இப்போ ரிட்டர்ன் இன்வாய்ஸ் நம்பரை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் இன்வாய்ஸ் டேட்டு நான் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பர்ச்சேஸ் ரிட்டனை வியூ பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வியூ பண்ணி பார்த்தோன்னா நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே அப்டேட்டடாக இருக்கும்.